இப்போ கால பைரவனும் அதே மாரி தான். நம்ம வந்து இவங்கலாம் வந்து உக்கிரமான தெய்வங்கள். அதனால இவங்களலாம் வழிபடலாமா? அப்படின்னு எல்லாருக்குள்ளயுமே ஒரு பயங்கள் இருக்கு. ஸோ கால பைரவர் அவர பத்தி சொல்லுங்க சார். பைரவர் வந்து கால பைரவரா இருக்கட்டும், இல்ல பைரவியா இருக்கட்டும், இல்ல தூமாவதியா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து சின்னமஸ்தாவா இருக்கட்டும், பகலாமுகியா இருக்கட்டும், மாதங்கியா இருக்கட்டும், இந்த மாரி இல்ல தசமகா, காளி, தாரா, பைரவி, தூமாவதி, சின்னமஸ்தா, கமலதாரன் இந்த மாரி 10 பேர் யார் வேணாலும் எடுத்துக்கங்க. இல்ல உக்கிரமா இருக்கக்கூடிய எந்த தெய்வங்களாம் நரசிம்மரா இருக்கட்டும், இல்ல வந்து சரபேஸ்வரரா இருக்கட்டும், பிரத்யங்கராவா இருக்கட்டும், வாராகியா இருக்கட்டும், எந்த தெய்வமா இருந்தாலும் நம்ம வீடுகள்ல வச்சு தாராளமா வழிபாடுகள் செய்யலாம். அதுக்கு எந்த எந்த இதுவும் இல்ல. அதாவது காலபைரவர் சுடுகாட்டிலேயே இருக்கிறவரு, அவருக்கு நான் வந்து பூஜை பண்ணக்கூடாது. அவர் வந்து இந்த பிணங்கள தின்றவரு, அவர நான் வீட்ல வச்சு பூஜை பண்ணக்கூடாது. அதெல்லாம் எதுவும் இல்ல. நம்ப பாவிக்கிறது தான். நீங்க வந்து அவங்கள தெய்வமா பாவிச்சா, அவங்க நமக்கு தெய்வமா காட்சி குடுப்பாங்க. உங்க வீட்ல ஒருத்தரா உன்னுடைய அப்பாவோ, அண்ணனாவோ, குழந்தையாவோ பாவிச்சா, உனக்கு குழந்தையாவோ, அண்ணனாவோ, அப்பனாவோ, தோழனாவோ வந்து நம்ம கூட இருப்பாங்க. நம்ம எப்படி பாவிச்சு நம்ம வந்து பூஜைகள் செய்றோமோ, அதுக்கேத்த மாரி தான் அவங்க நமக்கு வந்து பலன் குடுப்பாங்க. அத விட்டுட்டு நம்ப பூஜையே பண்ண தெரியாது எனக்கு. நான் வந்து ஆசைப்பட்டேன். நான் ஒரு காலபைரவர் கோயிலுக்கு போனேன். ஒரு வாராகி கோயிலுக்கு போனேன். நான் நல்ல 3க்கு 3 பிரேம்ல ஒரு பெரிய ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வச்சு பூஜை பண்றேன் அப்படின்னா, கண்டிப்பா பலன்கள் இருக்காது தான். எப்படி பண்ணணும்னு நமக்கு தெரியணும்ல. அவங்களுடைய ஆற்றல நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியணும். அவங்களுடைய ஆற்றல நம்ம எப்படி அவங்களாண்ட இருந்து வாங்கணும்னு நமக்கு தெரியணும். இப்போ ஒரு சில விஷயங்கள் ஒரு சில தெய்வங்களுக்கு வந்து புடிக்காது. அப்ப என்ன பண்ணுவோம், இது அதர்வண வேதத்திலேயே வந்து தனி அறைகள்ல வச்சு பூஜைகள் செய்ய சொல்லுவோம். அப்போ உக்ர தெய்வ தெய்வ வழிபாடுகள் நீங்க செய்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து வாராகி பண்ணாலும் சரி, இல்ல பைரவர் பண்ணாலும் சரி, இல்ல நீங்க பைரவி பண்ணாலும் சரி, இல்ல தூமாவதி பண்ணாலும் சரி, இல்ல காட்டேரி பூஜைகள் செஞ்சாலும் சரி, இதெல்லாம் வந்து உக்ர தெய்வ வழிபாடுகள். இப்ப இவங்கெல்லாம் நீங்க ஒரு வழிபாடா செய்யணும்னா, அவங்களுக்குன்னு ஒரு தனி அறை, பூசா அறை தனி அறையா வச்சிடணும். இப்ப அப்படி இல்லாம நான் பொதுவுல வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு பண்றேன்னா, அப்ப வந்து ஒரு சில இடர்களும், கஷ்டங்களும் நமக்கு குடுப்பாங்க. இப்ப நீங்க ஒரு தனி அறையா வச்சுட்டு, அதுக்கான பூசா நிஷ்டைகளோட நம்ம செய்றோம் அப்படின்னா, எந்த கஷ்டங்களும் குடுக்க மாட்டாங்க. பைரவரா இருக்கட்டும், வாராகியா இருக்கட்டும், யாருமே எந்த கஷ்டங்களும் குடுக்க மாட்டாங்க. பைரவர்லாம் வினை தீர்க்கக்கூடிய கடவுள்.